மீட்ல நேற்று கமிஷனர் பேசுறப்ப பிரஸ் மீட்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாணவி வந்து அங்க சொல்லிட்டாங்க காலேஜ்ல இருந்து தான் கம்ப்ளைண்ட் பெறப்பட்டது, அங்க இருந்து கோட்டூர்புரத்துல இருந்து வந்து தான் இங்க வந்து கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. இல்ல அதுக்கான செய்தி அல்ல, அதுக்கான செய்திகள் அல்ல, அந்த வார்த்தையும் பொருள் அல்ல. அவர்கள் விசாரணை தொடர்கிறது. இல்ல இல்ல மீண்டும் இல்ல சார், மீண்டும் சொல்லுகிறேன், மனுதாரர் புகார் அளித்ததற்கு பிறகு விசாரணை தொடர்ந்து கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறார். அது காவல்துறை யூனிவர்சிட்டிக்கு காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் போனதுக்கு அப்புறம் தான் தகவல் கிடைச்சதுன்னா என்னோட கேள்வி. காவல்துறை மூலமா உங்களுக்கு தகவல் கிடைச்சதா? காவல்துறை மூலமா ஊடக பிரிவினரே அதுக்கான செய்திகளை ஒளிபரப்பும் தகவல் தெரியப்பட்டது, அவ்வளவுதான். அப்ப காவல்துறையில கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு, நாங்க செய்தி போட்டதுக்கு அப்புறம் தான் யூனிவர்சிட்டிக்கு தகவல் கிடைச்சிருக்கா? தகவல் தெரிய வேண்டிய காலம் அதுதானே. அப்பனா போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, அதுதான் விசாரணை இருக்கிற செய்தி என்கிட்ட கவுண்டர் பண்ண வேண்டாம். கல்லூரி பேராசிரியரோ சம்பந்தப்பட்ட டிபார்ட்மென்ட்ல ஏன் தெரியப்படுத்தல அப்படிங்கிறது அது நீங்க ஒண்ணு சொல்லலைங்கிறது ஓகே சார், அது அவங்களோட பர்சனல். நம்ம கேட்கலாம். இப்பவும் சொல்லுகிறேன், நீங்கள் இல்ல, அதாவது இல்ல உங்களுடைய கேள்வியின் நோக்கம் புரிகிறது சகோதரா. ஆனால் காவல்துறை விசாரணையில் இருக்கும்போது வாக்குமூலமா இல்ல அதுக்குரியதுதான் இது. இல்ல முரண்பட்ட செய்தி அல்ல, முரண்பட்ட செய்தி அல்ல, இல்ல முரண்பட்ட செய்தி அல்ல. அப்படி ஒருவேளை உங்களுக்கு அது மீது முரணான செய்தி என்று சொன்னால் காவல்துறை முழு விசாரணை போது தெரியும். அதுக்கு இடைப்பட்ட மாற்று செய்தியை என்னிடம் பெற இயலாது. இல்ல 80% விளக்குகள் உண்டு. நான் சொல்லுவதை போல் ஒரு சில இடங்கள் பயனற்ற நிலையில் இருக்கிற இடங்களில் விளக்குகள் இல்லைதான், அது பயன்படாத நிலை என்று. சரித்திர குற்றவாளியின் காவல்துறை இருக்கு. நேற்று தேசிய மகளிர் ஆணையம் வந்து சரித்திர குற்றவாளி மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்காத அலட்சியம் தான் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு காரணம்னு மகளிர் ஆணையம் சொல்லியிருக்காங்க. நீங்க இதுக்கு உங்க கருத்து என்ன சார்? அவர் அடிக்கடி வந்து போவாருன்றீங்க. இல்ல வந்து போவார் இல்ல, நீங்க மீண்டும் சொல்லுகிறேன். இல்ல பிரதர் நீங்க மீண்டும் சொல்லுகிறேன், அடிக்கடி வந்து போவாருங்கிற சொல்லுகிற வார்த்தை என்பது ஏதோ ஒரு அப்ரூவல் கொடுத்ததாக நீங்கள் தயவு செய்து பயன்படுத்த வேண்டாம். இல்ல பிரதர், புதியதாக ஒரு நபர் வருவதற்கும் இந்த சுற்று வட்டாரத்தில் அவர் மனைவி பணியாற்றி கொண்டு போது ஒரு நபர் வருவதற்கும் நுழைவாயில் இருக்கிற வாயில் காப்பவனுக்கு ஐயப்பாடு குறைவாக இருக்கும் என்பது யதார்த்த உண்மை. அதை தான் சொல்லுகிறத தவிர அடிக்கடி வந்து போவார் என்ற வாக்குமூலத்திற்கு ஏதோ அவருக்கு உடந்தையாக அந்த பொருளில் பேசப்படுவது அல்ல. ஆனால் ஒரே நிமிஷம் ஆனால் தேர்தல் மகளிர் ஆணையத்தினுடைய விசாரணைக்கு வந்தபோது கூட நாங்கள் சொல்லியிருக்கிறோம், எந்த நிலையிலும் காவல்துறை விசாரணைக்கோ தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய விசாரணைக்கோ நிச்சயமாக பல்கலைக்கழகம் உயர்கல்வியும் முழு ஒத்துழைப்பு தரும். அதில் மாசு மறுவற்ற கருத்தல்ல, யாரையும் மறைக்க வேண்டிய சூழலும் அல்ல. அது எங்களுக்கு அரசியல் ஆதாயமும் கிடையாது. இது நல்ல பெயர் எடுத்தால் மட்டும்தான் ஆளுங்கட்சிக்கு ஒரு வகையில் அரசியல் ஆதாயம் என்று கூட எண்ணக்கூடியவன் நான். இல்ல சார், அதெல்லாம் தவறான இல்ல சார், அது மாதிரி தவறு இல்லை, அது மாதிரி தவறுகள் கிடையாது. அது மாதிரி தவறுகள் வேற ஏதாவது தேர்வு நேரத்தின் போதோ அல்லது மாணவர்கள் சேர்க்கையின் போதோ சிலர் வந்து போயிருக்கலாம். அதற்காக அந்த ஒரு கருத்தை சொல்லி அவர்கள் எல்லாம் என்று சொல்லுவதும் ஏற்புடையதல்ல. கூடிய வரைக்கும் முதல் தகவல் அறிக்கையில சாருங்கிற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டது. இன்னொரு ஆள் யாரு அங்க ஒரு ஆடிக்காரர் நிக்கப்பட்டதா சொல்றாங்க. இல்ல நீங்க அதாவது அதாவது பொள்ளாச்சி சம்பவத்தை போல் ஏதோ ஒரு செய்தி. ஒரே நிமிஷம் இன்னொரு கார் நிறுத்தப்பட்டிருப்பது ஆடி என்பதெல்லாம் உள்ளபடியே புரிஞ்சுக்கிட்டேன். வரட்டும், அதற்கான விசாரணை அதை தான் மீண்டும் சொல்லுகிறேன். முதல் தகவல் அறிக்கை என்பதற்கும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கும் உள்ள அந்த இடர்பாடும் வேறுபாடும் நன்றாக அறிந்தவர்கள் புரிந்தவர்கள். ஒரு சம்பவம் நடக்கிற பொழுது ஒரு முதல் தகவல் அறிக்கை தருவார்கள். அதன் பிறகு முழு விசாரணை நடைபெறும் போது ஒருவரோ அல்லது இன்னும் அதனுடைய தொடர்புடையவரோ அல்லது தொலைபேசி மூலம் பேசக்கூடியவர்களோ காட்சிப்படுத்தப்பட்டவர்களோ இணைக்கப்படுவது நீக்கப்படுவது யதார்த்தமானது. இது புரிந்தது அறிந்தது. எனவே அதற்குள்ளே சென்று அது ஒரு காரை சொல்லிக்கொள்ளே எல்லாம் ஒரு வாக்குமூலத்தை பெற நினைப்பது என்பது வழக்கு விசாரணைக்கு புந்தகத்தை விளைவிக்கும். இதுவரை தெரிந்தது நாங்கள் மனந்திருந்த உயர்கல்வித்துறையில் பல்கலைக்கழகத்தில் நாங்கள் அறிந்து தெரிந்து தமிழக அரசின் புரிந்த செய்திகளை சொல்லியிருக்கோம். இவைகளையே செய்தியாகவும் நடத்தவில்லை. பயன்படுத்தக்கூடிய மொபைல்ல 5 வீடியோ இருக்குது, வெவ்வேறு பெண்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது அவர்களுடைய விசாரணைக்கு உட்பட்டது. குற்றவாளியினுடைய தொடர்பு என்ன என்பதை நாம் வரையறை செய்ய முடியாது. எவ்வளவு குற்றம் புரிந்தாலும் தண்டனை தான், உரிய தண்டனை. காவல் நிலையத்திற்கு வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழல்ல ரகசிய விசாரணை மாணவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விதத்துல ஏதாச்சும் முன்னெடுப்புகள் நடந்திருக்கா? அதாவது இதன் தொடர்பாக நாங்கள் ஒரு குழு அமைத்திருக்கிறோம். அவர்கள் மூலமாக அனைத்து துறைகளுக்கும் இது தொடர்பான உங்களுக்கு அறிந்த தெரிந்த செய்திகள்
அல்லது இதன் வாயிலாக யாராவது பாதிக்கப்பட்ட செய்திகள் இருந்தால் ரகசியமான முறையில் நீங்கள் சொல்லலாம், பாதுகாப்பான முறையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கருத்துருவும் நாங்கள் இல்லை எந்த நேரமும் செயல்படுகிற கமிட்டி இல்லை அது அவைகளை பெறும். அதில் உங்களுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்கிறோம். எந்த நேரத்தில் எது நடந்தாலும் அலைபேசி மூலம் சொல்லுவதற்குரிய வசதியை உருவாக்கி தருவோம். ஆனால் அதற்கான குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் கண்காணிப்பதற்கு வசதியாக இருக்கிறது. நீங்கள் சொல்லுவதை போல் அது பெண்கள் கலந்த குழு தான். எங்கு இங்க இருக்கக்கூடிய பதிவாளர்கள், பேராசிரியர் பெருமக்கள், மாணவ பிரதிநிதிகள் உள்ளடக்கிய ஒரு குழு தான். அவைகள் விசாரித்துக்குரிய அறிக்கைக்குரிய நபர்களை உங்கள் பட்டியலோடு பாதிக்கப்பட்ட மாணவிக்கு மருத்துவ வசதி பிளஸ் வந்து சைக்காலஜிக்கலா கொடுக்கணும்னு சொல்லி தேசிய மகளிர் ஆணையம் சொல்லியிருக்குது. என்ன மாதிரி கொடுக்கப்பட்டிருக்குது? நடவடிக்கை எடுக்கப்படும். பாதிக்கப்பட்ட மாணவிக்கு என்ன மாணவிகளுடைய பெற்றோரோடு தங்க வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான மனத்திற்குரிய மன ஆறுதலுக்குரியதும் சட்ட பாதுகாப்பு வழங்கப்படும் என்ற உத்தரவாதத்தை அரசு தரப்பில் அன்றைய பேச்சுவார்த்தை வழங்கி இவைகள் இனிமே தான் பேச போகிறோம். எந்த நேரத்துக்குள் மாணவ மாணவர்கள் வர வேண்டும் என்ற வரையறையும் அதற்குள் வந்துவிட வேண்டும் என்ற கட்டாயப்படுத்துகிற செய்தியையும் இனிமேல் நாங்கள் கலந்து பேசுவோம். ஒரு ரிப்பீட் ஆஃபெண்டருக்கு அண்ணா யூனிவர்சிட்டில வரதுக்கு ஆக்சஸ் எப்படி கிடைச்சது? இதனால அண்ணா யூனிவர்சிட்டி மேல அந்த ஆபீஷியல்ஸ் மேல என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க? ஏன்னா அவர் அடிக்கடி வந்திருக்காரு சொல்றீங்க, மல்டிபிள் வீடியோஸ் வந்திருக்குது. ஆனா இது வந்துட்டு வெறும் பாஸ் கமிட்டி போல அப்படின்ற இல்ல நான் விலகலையா? இல்ல நீ பிரதர் நீங்க இல்ல பிரதர் நீங்க கேள்வி கேட்பதன் மூலம் வாக்குமூலமான ஒரு செய்தியை நீங்க பதிவு செய்யக்கூடாது. நான் இதை விட்டு விலகவில்லை, மீண்டும் சொல்கிறேன். அடிக்கடி வந்து போற செய்தி நான் பதிவு செய்யவில்லை. அவர் எப்படி வந்து போகிறார் என்பதற்கு பழக்கப்பட்ட ரீதியில் வருகிறார் என்பதற்கான செய்தி தான். அதுதான் சொல்ல வர இல்ல பிரதர். அதான் அதாவது நீங்கள் ஒரு செய்தியை சொல்லி கேள்வி கேட்கும் பொழுது என் மீது ஒரு கருத்தை சொல்லிவிட்டு கேள்வி பதில் எதிர்பார்க்க அதுதான் சொல்ல வர அதை சொல்ல வரேன் பிரதர். நாங்கள் இந்த போஸ் கமிட்டியை காரணம் காட்டி நழுவவில்லை. தகவல் வந்திருந்தால் நாங்களே விசாரித்திருப்போம். காவல்துறை உரிய நடவடிக்கை எடுப்பது முழு ஒத்துழைப்பு தருகிறோம். குற்றவாளி கண்டுபிடிப்பதற்கும் தண்டனை பெற்று வருவதற்கும் நாங்கள் முழு முயற்சி எடுக்கிறோம். இந்த நிலையில் நிச்சயமாக உண்டு. இன்னும் கூடுதலான பாதுகாப்பையும் நீங்கள் ஒரு 10 தினங்களில் அறியக்கூடிய வகையில் உருவாக்கி தரும். இல்லை சார் நீங்க சொல்றது பிரதர், ஒரு நபரை பார்க்க 10 நபர்கள் வரும்போது கூட இல்ல நீங்க சொல்றது இல்ல பிரதர், நீங்க சொல்றது புரியுது. ஒரு பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் போது எந்த சூழலில் அது எடுக்கப்பட்டது வந்திருக்கிறது என்பதால் நாங்கள் விசாரிக்க வேண்டுமானால், ஆனால் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தது என்பது ஏற்புடையதல்ல. இது பல்கலைக்கழக வார்த்தை பேசுவது பல்கலைக்கழக வாரமும் பேசும். இது அரசியல் சார்ந்த கருத்துக்களாக இருந்தால் அது பரவசமாக விட வேண்டாம், தேவையில்லை. இல்ல அவுட் சோர்ஸ் என்பது ஆங்காங்கு அத்தியாவசிய பணிகளை மேற்கொள்வதற்கு அது இங்கு இருக்கக்கூடிய அகாடமி அவங்களுக்குரிய சிண்டிகேட் செனட் முடிவெடுத்து செய்யக்கூடியது. அவர்களுக்கு உரிய அடையாள அட்டை வழங்கப்பட்டு அவர்கள் கண்காணிப்பு பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் தான். எந்த பணி சார் நீங்க விசாரணையின் பொருட்டு வாங்க சார், அது அடுத்த கட்டம் சார். அவுட் சோர்சிங் பண்ண மாட்டோம் என்பது நிரந்தர பணிகள் நியமிக்கும் வரை இருக்கிற பணியை நிவர்த்தி செய்ய குறுகிய கால ஒப்பந்தம் வழங்கப்படுவது என்பது எல்லா துறையிலும் எல்லா நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய நிகழ்வு. எனவே அந்த வகையில் அதை பார்த்துக் கொள்ளலாம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.